எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டேன்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோடனே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை வாஷ் பண்ணி வச்சிட்டேன். கொஞ்சமாக வந்து பாப்பாவுக்கு சிக்கன் 65 பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாதி சிக்கனை வந்து சிக்கன் கிரேவி பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனில் வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு, கூடவே வந்து சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண மசாலா தான். கொஞ்சமாக வந்து நம்ம இதில் தண்ணி தெளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுருக்கேன். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் வந்து இப்போ கிளறி வச்சுருக்கேன் சிக்கன் எல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனோடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுக்க வேண்டியதான். சிக்கன் 65 வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து அந்தளவு இருக்காது. பட் ஆனால் டேஸ்ட் வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு இருக்கும். சிக்கன் 65 செஞ்சுட்டு நான் வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதே கடாயில் பட்டை கிராம்பு தாளிச்சுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இதில் 1.5 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு இதில் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறேன். சேர்த்தோன்னே இதில் நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். இதை கலந்து விடும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு செய்கிறதுனால இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிரிய ஆரம்பிக்கும். தண்ணி ஓரளவு வற்றின பிறகு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்துருக்கேன். வீட்லேயே அரைச்சி வச்சுருக்க சிக்கன் கிரேவி மசாலா இருக்குது. இது காரத்துக்கு தக்கன சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் ரொம்ப தண்ணி சேர்க்கலை கிரேவியாக பண்ணுறதுனால. இது மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். அதுக்குள்ளேயும் ஒரு பக்கம் ரைஸுமே ரெடி பண்ணிடுறேன். கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ளே ரைஸுமே ரெடி ஆயிரும். ஏன்னா வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பாப்பா வந்து சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால எல்லா வேலையும் அரிபரியாக பண்ணிகிட்ருக்கேன். வந்து சிக்கன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து நல்லா கிரேவியாக தான் சாப்பிடுவாங்க. அதனால இதை வந்து நல்லா திக்காகிறதுக்காக நான் கிளறி விட்டுட்ருக்கேன். இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ், சிக்கன் 65 அதுக்கூடயே கிரேவி வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.